அவன் ஒரு சாதாரண இளைஞன். ஆரோக்கியமான உடல், ஒழுங்கான மூச்சு, கனவுகளால் நிறைந்த ஒரு மனம். ஒவ்வொரு உறுப்பும் ஒன்றோடொன்று இசைந்து அமைதியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன நடக்கப் போகிறது என்பதே தெரியாமல். ஒரு முறை மட்டும். அழிவின் தொடக்கம் அப்படித்தான் ஆரம்பிக்கிறது. ஐஸ் என்று அழைக்கப்படும் அந்த சிறிய கிறிஸ்டல் உடலுக்குள் நுழைந்தவுடன் நரம்புகளின் வழியாக தீ போல் பரவுகிறது. அது தரும் உணர்வு சக்தி அல்ல, அது வேகமாக நகரும் விஷம். முதலில் தாக்கப்படுவது மூளை. மகிழ்ச்சியை கட்டுப்படுத்தும் பகுதி இயற்கைக்கு மாறான டோபமைனால் நிரம்பி வழிகிறது. மூளை ஒளிருகிறது, ஆனால் அது சந்தோஷம் அல்ல, அது மாயை. கட்டுப்பாடு மெதுவாக கைகளிலிருந்து வழுக்குகிறது. இனி முடிவெடுப்பது மனிதன் இல்லை, போதைதான். பிறகு நிஜம் மாறத் தொடங்குகிறது. சந்தேகம், பயம், யாரும் இல்லாத இடத்தில் கூட குரல்கள். ஐஸ் மூளையை மட்டும் சேதப்படுத்தவில்லை, அதை மறுபடியும் எழுதுகிறது. இதயம் தாங்க முடியாமல் ஓடுகிறது, வேகமாக, அதிகமாக, அபாயகரமாக. ஒவ்வொரு துடிப்பும் உயிருக்கும் திடீர் மரணத்துக்கும் இடையிலான ஒரு சூதாட்டம். மூச்சு குறைகிறது, நுரையீரல் உலறுகிறது, ஆக்சிஜன் இரத்தத்துக்குள் செல்ல போராடுகிறது. உடல் உள்ளிருந்து திணறத் தொடங்குகிறது. வெளியிலும் அழிவு தெரிகிறது. பற்கள் சிதறுகின்றன, ஈறுகள் அழுகுகின்றன, தோல் அரிக்கிறது, கிழிக்கப்படுகிறது, இரத்தம் வடிகிறது. கண்ணாடியில் தெரிபவன் இனி அவன் இல்லை, அடிமைத்தனம் உருவாக்கிய ஒரு உருவம். உள்ளே கல்லீரலும் சிறுநீரகமும் விஷத்தை சுத்தம் செய்ய போராடுகின்றன. ஆனால் விஷம் அதிகம், வடிகட்டிகள் தோல்வியடைகின்றன. உடல் தன்னைத்தானே சுத்தம் செய்ய முடியாமல் போகிறது. தூக்கம் மறைகிறது, பசி மறைகிறது, வலி நிரந்தரமாகிறது. ஆனால் ஆசை, அது மட்டும் அதிகரிக்கிறது. ஒரு தேர்வாக தொடங்கியது ஒரு சிறையாக மாறுகிறது. சக்தி என்று நினைத்தது சோர்வாக முடிகிறது. தப்பிக்க நினைத்தவன் அழிவுக்குள் விழுகிறான். இது போதை அல்ல, இது மெதுவான, திட்டமிட்ட அழிவு. ஐஸ் உனக்கு சக்தி தராது, அது உன்னை வெறுமையாக்கும். தேர்வு இன்னும் உன்னிடமே இருக்கிறது. முதல் முறை பயன்படுத்துவதற்கு முன்